யுகேக்கு ஸ்டூடெண்ட்டா வரைக்க வேலை எடுக்கிறது சரியான கஷ்டம். அப்ப ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி எல்லா இடத்தையும் கேட்கிறது. வேலை இருக்கா? வேலை இருக்கா? பெட்ரோல் ஸ்டேஷன், நோ ஃப்ளை லைசென்ஸ், மெக்டொனால்ட்ஸ், KFC, சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கிற எல்லா இடமும் ஏறி இறங்கி வேலை இருக்கா? 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 இருக்கான்னு கேட்கிறது. ஒரு புண்ணியவான் 24 மணி நேரம் கடை வச்சுக்கிறவன் வந்து வேலை தருவான். ஓகே தம்பி, வேலை இருக்குன்னு. அப்ப நாங்களும் குஷியா இருப்போம். ஆஹா! வேலை கிடைச்சிட்டுது. பிரச்சனை இல்ல. இனிமேல் லைஃப் செட்டில் தான். ஓகே. ஏதோ அப்ப வந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு யுனிவர்சிட்டி காசு, அந்த காசு, இந்த காசெல்லாம் கட்டலாம். நிம்மதியா படிக்கலாம்னு நெனச்சு தான் போவோம். போனா அங்க தான் ஒரு ஆப் ஒன்று இருக்கும். என்ன மாரின்னு பார்த்தீங்கன்னா, வேலை இருக்கு. ஆனா நைட் டைம் தான் வேலை இருக்குன்னு சொல்லுவான். வேலை செய்யணும். ஆனா நைட் டைம் தான். நைட் ஷிஃப்ட் வேலை தான் கிடக்குன்ட்டு இந்த மெயின் முக்கியமா முதலாவதா போறார்கள் வந்து ரிட்டெயில் யூனிட்ஸ்ல வந்து அவன முதலாவதா எடுத்துருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல வேலைக்கு ஆட்கள் வந்து கிடைக்கிறது சரியான கஷ்டம் இங்க. லேசில் ஒருத்தரும் வரமாட்டான். அப்ப இப்படி ஸ்டூடண்ட்ஸா வரார்கள், இல்லாட்டி ஸ்கில் ஒர்க்ல எதுலயோ ஏதோ ஒன்றுல வாரோம், இல்லாட்டி அசைலம் அடிச்சவனா இருக்கட்டும். அவனாச்சும் எடுக்கிறேன்டா முதலாவதா இந்த நைட்டுக்கு தான் முதலாவதா எடுப்பான். நைட்டுக்கு வாராக்கள் சரியான குறைவு. இங்க வந்து யுகேல டே ஷிஃப்ட் ஒண்ணு இருக்கு. நைட் ஷிஃப்ட் ஒண்ணு இருக்கு. டே ஷிஃப்ட்ல தான் கூட பேர் யோசிப்பினம் வேலை கூட. ஏனென்டா ஹெவியா டெலிவரி வரும். சாமான் எடுக்கணும், ஃபில் பண்ணணும். நைட் டைம்ல எல்லாம் ஃபுல்லா தந்துட்டு போவாங்க. நாங்கள் வித்து குடுத்துட்டோம்னா, அது முடிஞ்சோன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அப்படித்தான் நானும் நெனச்சேன். இங்க இருக்கிறார்களும் அப்படித்தான் யோசிப்பினம். ஆனா, உள்ள போனா தான் தெரியும், நைட் டைம்ல தான் வேலை கூட. போறவன் கூட எம்ப்டியா தந்துட்டு போவான். ஆனா, கடை திறக்கேக்க, வெளிய ஓப்பன் பண்ணேக்க ஃபுல்லா இருக்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க, வேலை கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. அதிலேயும் இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் ஆஃப் லைசென்ஸ் எல்லாம் 24 ஹவர் இருக்கு. மெக்டொனால்ட்ஸ் இருக்கு, KFC இருக்கு. ஆனா, அதுல இந்த பிரச்சனைகள் வராது. மிக முக்கியமா இந்த ஆஃப் லைசென்ஸ். ஃபியல் ஸ்டேஷன் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆல்கோஹால் சர்வ் பண்ணையில விட்டுருவானுங்க. இந்த ஆஃப் லைசென்ஸ்ல என்னதான் 2 மணி மட்டும் இந்த ஆல்கோஹால் லைசென்ஸ் ஒண்ணு இருக்கு. இப்ப எத்தன மணி மட்டும் விக்கலாம் என்று சொல்லி வச்சிருப்பாங்க. 1 மணி மட்டும் ஆல்கோஹால் விக்கலாம்டா, 1 மணிக்கு பிறகு விக்கலாது. ஆனா, இவனுங்க 2, 3 மணிக்கு வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க. இந்த பியருக்கு, தண்ணிக்கு. வந்து கேட்பாங்களே இப்ப 1 பவுண்ட் பியர் ஒன்று கேட்பாங்க. 2 பவுண்ட் ஒரு பியர்ண்டா, இல்ல நான் தரையிலாண்டா, இல்ல 2, 3 தா நான் உனக்கு ஒரு 2 பவுண்ட் தாரேன்னு சொல்லியும் கேட்டு தருவாங்க. இப்ப 2 பவுண்ட் ஒரு பியர்ன்னு வைங்க. 2 பவுண்ட் பியர் ஒரு 5 வேணுமெண்டா, 10 பவுண்டுண்டா 12 பவுண்ட் தருவான். 2 பவுண்ட் நீ வச்சிரு 10 பவுண்ட் பியர தான்னு. குடுத்தா அவனுங்க குடிச்சிட்டு போய் எங்கேயும் முடிபட்டு விழுந்தானான்டா, போலீஸ்காரன் ட்ராக் பண்ணி போட்டு வருவான். இவன் எங்க பியர் வாங்கினவன்ட்டு. கடைய பிடிச்சானான்டா, 1 மணிக்கு பிறகு சேல் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி கடைக்கு சீல் வச்சுட்டு போயிருவான். அப்ப அப்படி ஒரு சிக்கலும் இருக்கு. அவனையும் ஃபேஸ் பண்ணணும். அவனுக்கு குடுத்தாட்டியும் பிரச்சனை. இப்ப அவனுக்கு கிட்டக்கையிலண்டா அக்ரெசிவ் ஆயிடுவான். சரியான ஒரு கடும் கோவக்காரனாகி கடைய உடைச்சுட்டு போயிருவான் கடைய. அப்ப அப்படிலாம் செஞ்சு கொண்டிருப்பானுங்க. அப்ப இவனுங்கள சமாளிச்சு அனுப்புறது சரியான ஒரு போராட்டம். சில நேரம் வருவாங்க. வந்துட்டு அப்ப நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலை கிடைச்சிட்டுது. அப்ப நைட் ஷிஃப்ட் வேலை நாங்க நெனச்சது வந்து வந்த புதுசுல நைட் டைம் வேலை தானே. அப்ப ஒரு வேலையும் பெருசா இருக்காது. நாங்க பாட்டுக்கு போய் டில்ல நின்னுட்டு காச எண்ணி போட்டு வர்ற ஆட்களுக்கு சாமான குடுத்துட்டு, எங்கட பாடு நாங்க வெளிக்கிட்டா, சரி அலுவல் முடிஞ்சுது. அப்படித்தான் நாங்க நெனச்சது. ஆனா, அது அப்படியே யூ டர்ன் அடிச்சுட்டு. நைட்ல தான் ஹெவி வேல. பகல் இருக்கிறவன்லாம் ஜாமான் அடிக்க கொள்ளாம விட்டு போயிருவான் தண்டவாளத்துல. நைட்ல வந்து சாமான் முழுக்க ஃபில் பண்ணி, அது விடிய ஓட ஃபில் பண்ணி விடிய வர்றவனுக்கு நீ ஃபுல்லா குடுக்கணும். அவன் ஓட்டையா தான் வந்துட்டு போவான். நீ அவன்ட்ட குடுக்கையில ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்குமோ அப்படி குடுக்கணும் கடைய எடுத்து. சரி, அது பெரிய விஷயம் இல்ல. அது ஃபில் பண்ணலாம், காசு தாரான், சும்மா நிக்கிறதுக்கு இல்ல. வேலை செஞ்சு குடுத்து தொலைச்சுட்டு போயிடலாம். ஆனா, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கஸ்டமர் வார வாடிக்கையாளர்கள் வந்து தெளிவான வாடிக்கையாளரா வரவே மாட்டாங்க ஒருத்தனும் இரவில. ஊர்ல வேணுமெண்டா 150 வீதமான வாடிக்கையாளர் வந்து தெளிவா இருப்பான். இல்ல 70 வீதமான வாடிக்கையாளர் வந்து தெளிவா இருப்பான் கடைக்கு போனா. இங்க 70 வீதமும் பிரச்சனைக்குரிய கட்டமா தான் வரும். அதுவும் ஃபியல் ஸ்டேஷன விட்டுருங்க. ஆஃப் லைசென்ஸ்ன்டா கர்ண கொடூரம். ஒருத்தன் வருவான், வந்துட்டு சிம்பிளா கேட்பான் உங்கள்ட்ட, "இவ்வளோ காசு தான் கிடக்கு. எனக்கு ஒரு பியர் வேணும்ன்ட்டு" கேட்டோனே நிப்பான் தொடர்ந்து 2 படுத்தி. பியருக்கு மட்டும் இல்ல, நிறைய சாப்பாட்டுக்கு சில கூட்டம் வரும். அப்படி இப்படி வந்து கொண்டே இருப்பான். இப்ப வர்றவன் எல்லாம் காசு இல்லாம தான் வருவான் முக்காவாசி பேர் கடைக்கு. ஒரு 10 பீஸ் ஷோட், 20 பீஸ் ஷோட்டுன்னு வருவான். 20 பீஸ் ஷோட்ல நீ குடுத்தேன்னா, நாளைக்கு கணக்கு முடிக்க உந்த தலையெல்லாம் எல்லாம் வந்து விழும். அப்ப அவனுக்கு அத சொன்னாலும் அவனுக்கு விளங்காது. சாமான் எடுத்து குடுத்து தொலைச்ச பிறகு அவன் காசு இவ்வளவு தான் கிடக்குண்டுவான். வாங்கி போடவும் வேணும். அது ஒரு அரியண்டம். சரி இந்த அரியண்டத்தையும் தாக்கு பிடிச்சிடலாம். அடிச்சு பிடிச்சு படுங்கி இதன்றலாம். ஆனா இத ஒரு கூட்டம் கொண்டு வரும். அதுவும் குடிச்சிட்டு வெறிய போட்டுட்டு போதையில வரும். மென்டல் டார்ச்சர் குடுத்துண்டிருப்பானுங்க. இப்படியே வந்து. தனியா ஓகே வந்துட்டு ஒரு பொருள வாங்கிட்டு போறது வேற. ஒரு பொருள் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லேன்டா இல்ல போய் நீ நோண்டு, தேடு, கிண்டு எடுத்துட்டு வான்ட்டு ஓட்டர் போடுவாங்க. அ இப்படியே இழுத்தோண்டு போகும். டைம் இழுத்தோண்டு போகும். இவனுங்களோட என்னடா அங்கட சாமான்களும் இருக்கும். எல்லாம் ஓட்டையாகிக் கொண்டிருக்கும். நெறைய வேலைகள் இருக்குண்ணே. வேப் கேட்பானுங்க. நான் வந்த புதுசுல வேப் ஒண்ணு கேட்டானுங்க. இங்க இருக்கிற வேப் எல்லாம் ஃபிளேவர்ட் வேப்ஸ்கள் இருக்கு. 20 எம்ஜி நிக்கோடினோட வர வேப்ஸ்கள் இருக்கு. இப்போதைக்கு லீகலா தான்.
ஆனா, எங்கேயோ களவா இலிகள வாங்கின வேப்ப கொண்டு வந்து காட்டுவானுங்க. காட்டி போட்டு அந்த வேப்ப நல்லா பாக்கேக்க அதில நான் பார்த்தேன் அந்த வேப்ப. பாக்க அதில கஞ்சா ஃப்ளேவர்ன்னு கிடக்கு. இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு கஞ்சா ஃப்ளேவர்ன்னு. அப்ப அத கேட்கிறான் என்ட்ட வந்து. கஞ்சா ஃப்ளேவர்ல வேப் இருக்கு தாண்டு. அப்ப அவனுக்கு விளக்கம் சொல்லி அனுப்போணும். ஏன்டா அவன் வெறிய போட்டு வந்து நிப்பான். தண்ணிய போட்டு வெறியில நிப்பான். அவனுக்கு விளக்கம் குடுத்து அனுப்போணும். அதுக்கு பிறகு இன்னொரு கூட்டம் வரும் பலூன்ஸ் வாங்குறதுக்கு. இங்க வந்த புதுசுல அது பெரிய எனக்கு சரியான ஒரு சிரிப்பா போச்சு அத பாக்க. பலூன்ஸ் என்னத்துக்கு வாங்குவாங்க ஊர்ல? பார்ட்டி பண்றதுக்கு பலூன்ஸ் வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சா தான் நடந்தது. பார்ட்டி பண்றதுக்கு பலூன்ஸ் வாங்குவாங்க. வேற என்னத்துக்கு வேற ஒன்றுக்கும் தேவையில்ல. ஆனா இங்க இருக்கிற கூட்டம் வந்து தொடர்ந்து பலூன்ஸ் கேட்கும். இந்த பொம்பளைலாம், ஆம்பளை எல்லாம் வந்து கேட்பானுங்க பலூன்ஸ். என்னத்துக்குன்னு கேட்டா ஒரு மண்ணும் சொல்ல மாட்டாங்க. சிரிச்சுட்டு போயிருவாங்க. அதுக்கு பிறகு தான் விளங்கிச்சுது நைட்ரஜன் கேஸ். அத பலூனுக்கு அடிச்சு, அத ஊத வச்சு, அத இழுத்தா போத வருமெண்டு சீப். அத இழுத்தா போத வருமெண்டு ஒரு செம்மறி தான் எனக்கு சொன்னது கடைசியா. கடையில நிக்க ஒருத்தன்ட்ட கேட்டேன் நான். என்னால இது தாங்கலாம் கிடந்தாப்புல கேட்டேன். "என்னடா ஏன் எல்லாம் வந்து பலூன் கேட்குறீங்கன்னு?" அவன் சொன்னான். "உள்ள சிலிண்டர் வச்சுக்கிறேன். கேஸ் அத ஃபில் பண்ணி போட்டு இழுத்தேனேன்டா கிக்கா இருக்கு. நீ இழுத்து பாருன்ட்டு" எனக்கு தரானுங்க தூக்கி. அப்ப இப்படி ஒரு கூட்டம் வரும். இன்னொரு கூட்டம் வரும். வந்த புதுசுல ஒருத்தன் வந்து சொன்னான். ஒரு பேக்கேஜ் ஒண்ணு தந்தான். தந்துட்டு இது ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிருவோம். £2000 தாரேன்டான். 2 ஹவர்ஸ் வச்சிருந்து £2000 ஏதோ சிக்கலா இருந்துச்சு. அப்ப குடுத்துட்டேன். இல்ல எனக்கெல்லாம் வேணாம்னு சொல்லி குடுத்துட்டேன். அப்புறம் அடுத்த நாள் விசாரிச்சா தான் விளங்குது. சில ஏரியாக்கள்ல ஒரு ஹப் மாரி வச்சிருப்பாங்களே. ஏதாச்சும் ஒரு கடையோ, எல்லா கடையும் சொல்லல. ஏதாச்சும் ஒரு கடையோண்ட ஹப் மாரி வச்சிருந்துட்டு, உள்ளால இந்த கொக்கைன்கள், கஞ்சாக்கள் இதுகள ஓட்டி கொண்டு பெரிய பிசினஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. பிடிபட்டா ஜெயில் தான். நானும் போ வேண்டியான், முதலாளியும் போ வேண்டியான், மொத்தமா கடைய இழுத்து மூடிட்டு எல்லாம் நாசமா போ வேண்டியான். அப்ப இப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு. சரி ஓகே. வேலையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. வேலைய நிம்மதியா முடிச்சுட்டு, வீட்ட போய் படுத்து நித்திரலான்னு வீட்ட போனா, அப்பதான் பக்கத்து வீட்டுக்காரன் இந்தா வந்துட்டான்டான்னு புல்லு வெட்டுறதுக்கும், அத வெட்டுறதுக்கு, இத வெட்டுறதுக்கு மோட்டர போடுவான். மோட்டர இழுத்தானுண்டா சர்ற சத்தத்துக்கு அவ்வளவுதான். நித்திர கொள்ளவே இயலாது. அப்படி இப்படின்ட்டு 2, 3 மணித்தேலம் துணந்து நித்திரோன்னுட்டு திருப்பி வேலைக்கு போகணும். அதே கஸ்டமர், அதே வாழ்க்கை இப்படியே போகும். கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேலால இந்த நைட் டைம் வாழ்க்கை நாத்தி அடிச்சு போடுது வாழ்க்கைய. என்கிட்ட பார்த்தீங்கன்னா, சரியா நித்திரை இருக்காட்டி, இந்த கை, கால்கள் எல்லாம் வீங்க தொடங்கும் தண்டவாளத்துல. இங்க வந்து தான் இந்த பிரச்சனை வந்து. ஊர்ல இருக்கேக்கு ஒரு பிரச்சனையுமே வரையல. இங்க வந்து தான் இந்த கை, கால் வீங்குறது, காய்ச்சல் வாரது வந்துட்டே இருக்கும். இந்த நித்திரை இல்ல, நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்தா தொடர்ந்து அடிதான். எனக்கு மட்டும் இல்ல, இங்க நெறைய பேர் இப்படி வந்து கஷ்டப்படினோம். சில ஆட்கள் போகணும்னாச்சு இதையும் தாண்டி வெறித்தனமா 24 மணித்தேலம் வேலை செய்றவங்களும் இருக்கிறாங்க. நைட் டைம் அடுத்த நாள் தொடர்ந்தபடி வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. சரியா கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு முன்னேறுனவங்களும் இருக்கிறாங்க. கத்தி குத்து வாங்கினவங்களும் இருக்கிறாங்க. சில கடையில உடைச்சுட்டு போய் ஏதாச்சும் கதைச்சா கடைய உடைச்சுட்டு போய் கத்தியால எல்லாம் குத்திக்கிறாங்க. நான் வேலை செஞ்ச கடையில முதல்ல ஒருத்தன் நின்றவன். அவனுக்கு வந்து பேலன்ஸ்ல சேஞ்ச்ல 2p இல்ல. அவன்ட்ட குடுக்கவே 2p இல்ல. இல்லேன்டாப்புல ஏதோ வாய் தகராறாகி பிரச்சனைப்பட்டு கண்ணாடி உடைச்சுட்டு போயிட்டாங்க. அவ இப்படி தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிக்கொண்டே இருப்பானுங்க. பியர் இல்ல, குடுக்கல 2 மணிக்கு பிறகு குடுக்கலான்டா இல்லன்னு உடைச்சு நொறுக்கி போட்டு வந்து கத்தியால குத்துவாங்க. அப்படி சரியான ஒரு கொடூரமா தான் இருக்கு நைட் ஷிஃப்ட். அப்ப நைட் ஷிஃப்ட் வேலை தான் கொஞ்சம் சிக்கலுக்குரிய வேலை. உண்மைக்குமே சிக்கலுக்குரிய வேலை. அது வந்து இந்த வேலைன்றத பொறுத்து அதோட இருக்கு. ரீட்டெயில் யூனிட்ல சேஃப்ன்டா ஃபியூல் ஸ்டேஷன் கொஞ்சம் சேஃப். ஆஃப் லைசென்ஸ் வந்து படு கொடூரமா இருக்கும் வேலைகள்.